ஹாய் முகமறிய நட்புகளே, வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம வெள்ளச்சியை பற்றி தாங்க ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. மேலே ஒரு பிக்சர் ஆட் பண்ணியிருக்கல, அதுதான் வெள்ளச்சி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவள் கண்ணுக்குட்டியெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி உள்ள பிக்சருங்க. அப்பப்போ பழைய செல்லில் இருந்து அந்த ஃபோட்டோவெலாம் உங்களுக்காக எடுத்து இந்த மேலே ஒரு கிளிப்பிங்காக வச்சுருக்கேங்க. இவளை நாங்கள் வாங்கினது 2018 வாங்கினோங்க. எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க. அப்போதைக்கு அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனனால வேலைக்கு போக முடியாத சூழல் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நம்ம விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. விவசாயம்னாலே மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு இதை தானே பண்ணுவோம். ஏன்னா காடுகளுக்கு உரத்துக்காக, மற்றபடி நம்ம காடுகளில் உள்ள புட்களை மாடுகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் 2018 ஒரு மாட்டு வியாபாரிகிட்ட சொன்னோங்க, எங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டி வேணும்னு சொல்லிட்டு. எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு சொற்ப அமௌண்ட் பிஎஃப் பணமாக கொடுத்தாங்கங்க. அந்த அமௌண்ட் எல்லாமே எங்களுக்கு செலவாயிடுச்சுங்க. மீதி எங்கள்கிட்ட இருந்ததே ஒரு 6500 தாங்க. அதை வச்சு நம்ம அதுக்கேற்ற காசில் நம்ம ஒரு கன்றுக்குட்டி வாங்கலான்னு ஒரு ஆசைங்க. அப்போ எல்லாம் சொன்னாங்க, கொஞ்சம் வாங்குறீங்க, கொஞ்சம் பெரிய மாடாகவே வாங்கினீங்கன்னா பால் கறக்கும்ல, உடனே உங்களுக்கு ஒரு வருமானம் வரும்ல அப்படின்னு சொன்னாங்கங்க. அதுக்கேற்ற மாதிரி வெள்ளச்சியும் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தப்போ அவளோட எலும்பெல்லாம் தெரிஞ்சிச்சு. ஒரு காட்டில் அப்போ ஃபஸ்ட்டு தடவை கட்டியிருந்தான். அப்போ கண்ணுலேருந்து மூக்கில் இருந்தெல்லாம் தண்ணி மாதிரி ஓடிக்கிட்டு பார்க்கவே எங்களை பாவமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. புது இடனால அவள் ரொம்ப பயந்து போயிருந்தா. எல்லாம் சொன்னாங்க, இவ்வளோ சின்ன கன்றுக்குட்டியாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே 2 பொண்ணு இருக்குல்லங்க, இவளும் ஒரு 3வது பொண்ணாக நம்ம வீட்டில் இருக்கட்டும், என்ன ஆனாலும் சரி நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வளர்த்தோங்க. ஆனால் நாங்கள் வளர்த்து பால் கறவைக்கெல்லாம் வச்சுக்கிற ஐடியாவெலாம் இல்லைங்க. காலப்போக்கில் இவள் வளர வளர எங்கள்கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டு பழகுனாலா. இந்த பிக்சரும் அப்படித்தான், என்னோடய பொண்ணு இருக்கிற பிக்சரும் இதுவும் முன்னாடி எடுத்த பிக்சர் தான், வெள்ளச்சியோட பிக்சரு. கால ஓட்டத்தில் அவள் எங்களோட நல்லா பாண்டிங்காக இருக்கவும், சரி இவள் பால் கறவைக்கு பயன்படுத்திக்கலாம், இனியும் நம்ம எங்கே ஒர்க் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டாருங்க ஹஸ்பண்டு. அதுக்கப்புறம் அவள் தன்னோட முதல் பெண் கன்றுக்குட்டியை 2020 கன்றுக்குட்டி போட்டாங்க. அது முதல் பெண் கன்றுக்குட்டி, அதுதான் குட்டிமணி. அவளும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா 4வது பொண்ணு மாதிரி தான். ஏன்னா நம்ம பொண்ணு மாதிரி வளர்த்தாமல வெள்ளச்சியா, அப்போ அவள் ஒரு பொன் கன்றுக்குட்டி போடுறப்ப அப்போ அதுவும் நம்மளுக்கு உயிர் மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு, என்னோடய பொண்ணு அப்போ 7 வயசு 8 வயசாக இருந்தா குட்டிமணி போடுறப்ப. அதனால் அவள் ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் படித்தா. அதனால் அவளுக்கு மாடுகள் மேலே ரொம்ப பிரியமாக இருந்துச்சு. அதனால் குட்டிமணியை தன்னோட மடியிலேயே படுக்க வச்சுப்பாங்கங்க. ஸ்கூல் போன டயத்தில், மீதி உள்ள டயத்தில் எல்லாமே அந்த குட்டிமணியோடு தான் அவளோட பெரும்பாலான விளையாட்டு நாட்கள் அமையுங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் குட்டிமணியும் வளர்த்துட்டோம். அவளை அடுத்தடுத்து அவளும் 2 கன்றுக்குட்டி அவள் இறந்து போன நிலையிலேயே நாங்கள் விற்காமல் இருக்கிறதுக்கு காரணமே அவள் மேலே உள்ள பாசம் தாங்க. என்னோடய சின்ன பொண்ணு இப்போ வரைக்கும் அதை விற்கவே விட மாட்டாங்க. அதே மாதிரி தான் நாங்கள் வெள்ளச்சியும். அதுக்கப்புறம் 2021 அடுத்த கன்றுக்குட்டி போட்டாங்க. அதே சமயம் ஃபஸ்ட்டு குட்டிமணியை கன்றுக்குட்டி போட்டுட்டு நாங்கள் பால் கறக்கலான்னு கறந்தப்போ வெள்ளச்சி நிற்கவே மாட்டேன்ருச்சுங்க பால் கறவைக்கு. ஹஸ்பண்டு டென்ஷன் ஆகிட்டார். ஏன்னா அவருக்கும் அப்போ பால் கறவை தெரியாது, அதுதான் புதுசு. எங்களுக்கு பால் கறக்கவும் யாரும் பழக்கியும் விடலையா, அதனால் என்ன பண்ணுறதுன்னு ஹஸ்பண்ட் ரொம்ப கோவப்பட்டார். அப்புறமேட்டுக்கு நான் சொன்னேன், இல்லை நீங்கள் பால் கறந்து பழகுங்க, நான் முன்னாடி நின்று அவளை தடவி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அப்பப்போ நான் தடவி கொடுத்தேன். ஆனால் அப்போ தெரியாதுல்ல, முதல் பிரசவம்னா அந்த கன்றுக்குட்டி கொஞ்சம் காம்புகளை தொட்டால் கூச்சப்படும் அப்படிங்கிற விஷயம்லாம் எங்களுக்கு தெரியாததுனால தான் நாங்கள் இதை பேசாமல் வித்துடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் முன்னாடி அவளை தடவி கொடுக்க அவள் பால் கறக்க எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தாங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அவளை வச்சு நாங்கள் பால் கறக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம். 2020 ஒரு கன்றுக்குட்டி, 2021 ஒரு கன்றுக்குட்டி போட்டால், அதுவும் பெண்ணு. 2022 ஒரு பெண் கன்றுக்குட்டி போட்டால், அவள் தான் கண்மணி. அடுத்து 2023 ஒரு கன்றுக்குட்டி போட்டால், அவள் தான் பொன்மணி. இப்போ 2024 அவள் தான் முத்துமணி. இப்போ வெள்ளச்சி தற்போது 3 மாத சினை முடிஞ்சு இருக்குது. ஏன் வெள்ளச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, நீங்களாம் நினைக்கலாம் அது பெண் கன்றுக்குட்டியாக போகிறனால தான் நீங்கள் அவள் மேலே பாசமாக இருக்க மாதிரி இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படியெல்லாம் இல்லைங்க. அவளை நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அவள் எங்களோட ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருந்தனாலே என்னமோ தெரியல, என்னோட 3வது பொண்ணாகவே அவளை வளர்ந்தனால எங்களால் இன்ன வரைக்கும் இவளை விற்கவே முடியலைங்க. முடிஞ்ச அளவு இவளை நாங்கள் கூடவே தான் வச்சுருக்கணும்னு நினைக்கிறோங்க. ஏன்னா எல்லா உறவுகளும் ஒரு 7 வருட வாழ்க்கையில் 7 வருடமாக எங்கள் வெள்ளச்சி இருக்குது. 7 வருட வாழ்க்கையில் நிறைய உறவுகள் எங்களை காரணமே இல்லாமல் உதறி தள்ளி எங்களை எவ்வளவோ மனவேதனைப்படுத்தினாங்கங்க.
அதனால் நாங்கள் பட்ட மன கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. எங்களுக்குன்னு உள்ள சின்ன ஆறுதல் எங்கள் வெள்ளச்சி நாங்கள் வளர்க்குற அந்த மாடுகளும் தாங்க. இது தாங்க எங்களுக்கு உயிர். எவ்வளவோ கவலைகள் இருந்தாலும் இவங்க முகத்தை பார்த்தாலே எங்களுக்கு போதுங்க. அந்தளவுக்கு இவங்க எல்லாமே எங்கள்கிட்ட பாசமாக வளர்ந்துட்டாங்கங்க. ஆனால் ஒன்று மாடு வளர்ப்பில் என்ன ஒன்றுனா லாபத்துக்காக வளர்க்குறோம். ஆனால் எல்லாருமே மாடு வளர்ப்பில் போயிட்டு அதை எப்படியாவது ஒரு வகையில் நம்ம பாசம் காட்டி வளர்த்துறாங்க. அதை விற்கிறப்ப தான் மனசு கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச அளவு வெள்ளச்சி எங்கள் வீட்டிலே இருக்கணும், முடிஞ்ச அளவு நம்மளுக்கு அதுக்காகவாவது கடவுள் நல்ல உடல் பலத்தை நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற வேண்டுதல் மட்டும்தாங்க என்கிட்ட இருக்குது. எல்லாத்துக்குமே மனிதர்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவோம். மனிதர்களுக்கு மட்டுமா கதை இருக்குது, விலங்குகளுக்கும் ஒரு கதை இருக்குது. எங்கள் வாழ்க்கையில் கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு அப்படின்னா எங்கள் வெள்ளச்சி தாங்க. எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கங்க. யாருக்கெல்லாம் வெள்ளச்சியை பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. எங்கள் வெள்ளச்சி மாதிரி உங்கள் வீட்லேயும் மாடுகள் இருக்குதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.